பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடான் கோடி நமஸ்காரம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஒண்ணு, இன்னொன்னு பயம். என்ன பயம்? ஜாதகத்தை எடுத்துட்டு போறோம், ஒரு ஜோசியர்கிட்ட போய் உட்கார்றோம். ஜாதகத்தை அவர் எல்லாம் அந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவார், உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு, இந்த நாகதோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும், அதுக்கு இவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லுவார். நிறைய பேரால சில பல பணங்கள் கொடுக்க முடியாததால பரிகாரத்தை பண்ணாம விட்டுடுறாங்க. கரெக்டுங்களா? அப்ப பரிகாரத்தை பண்ணாம விடுறதுனால அந்த நாகதோஷத்தினால என்னென்னலாம் அந்த ஜோசியர் சொன்னாரோ அதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படிங்கிறது ஒரு மன பிரமையில போயிடுவோம். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சாதாரணமா ஒண்ணு, நீங்க நல்லா இருக்கீங்க, அதாவது ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பைபாஸ் சர்ஜரி நாளைக்கு இல்லை நாளைக்கு பண்ண போறாங்க. நம்ம அவரை போய் பார்க்க போறோம். நாம அவரை போய் பார்க்கும் பொழுது அவர்கிட்ட என்னம்மா நாளைக்கு உங்களுக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரியாமே? ஆமாங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதான் பார்க்க வந்தோம். அப்ப நம்ம என்ன சொல்லணும் அவருக்கு அப்படின்னா, ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஒண்ணும் இல்லைங்க, எத்தனையோ பேர் பண்ணிக்கிறாங்க பைபாஸ், 15 வருஷம் 20 வருஷம் வாழறாங்க, பிரச்சனையே இல்லாம. உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, சும்மா ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், நீங்க வந்துருவீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு, அவ்வளவுதான். அந்த வார்த்தை தான் அவரை ஒரு பெரிய இடத்துல கொண்டு உட்காந்து வச்சு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். சரி, ஒண்ணும் இல்லை, இவ்வளவு பேர் சொல்றாங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா அதே நீங்க போய் பார்க்க, ஐயோ உனக்கா பைபாஸ் சர்ஜரியா, நான் கேள்விப்பட்ட இடத்துல எல்லாம் பைபாஸ் சர்ஜரி பண்ணி 1 வருஷத்துல செத்து போயிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி பாருங்க, மனுஷன் பைபாஸ் சர்ஜரியே போக மாட்டார், அப்படியே செத்து போயிடுவார். சோ வார்த்தைகளுக்கு நிறைய வைப்ரேஷன் இருக்கு. அப்ப நம்ம போய் இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஜாதகத்தை போய் பார்க்கும் பொழுது நமக்கு நாகதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, நாகதோஷம் இருக்கு உனக்கு ஒண்ணுமே விளங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசுல போய் அது பதிஞ்சு விளங்காமையே போயிடும். தோஷம்லாம் ஒன்றும் பெரிய தோஷமெல்லாம் இல்லைங்க, ஏகப்பட்ட பரிகாரம் இருக்கு. சீப் அண்ட் பெஸ்டா செய்யக்கூடிய பரிகாரம் இருக்கு. பெருசா செலவு பண்ணி தான் பண்ணணுங்கிற பரிகாரம் எல்லாம் கிடையாது. எப்படி பண்ணாலும் கடவுளுடைய காலடியில போய் விழுந்துட்டா பரிகாரமே தேவையில்லைங்க. அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் சொல்ல போறேன் நாகதோஷத்துக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நாகதோஷம் இருக்கு, நீங்க பரிகாரம் பண்ணணும்னு. நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க, தன்னால நாகதோஷம் விலகி போய்விடும். ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். 9 வாரம் எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை 9 வாரம் 4:30 to 6 ராகு காலத்துல போய் நவகிரகத்துக்கு விளக்கு போடுங்க. எப்படி விளக்கு போடணும்? மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. 9 அகல் விளக்கு வாங்கிட்டுருங்க. உங்க வீட்டுல அந்த மண் அகல் விளக்க நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க. கூடையோ ஏதோ ஒண்ணுத்துல உங்க வீட்டிலேருந்து நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டுன நல்லெண்ணெய், ஒரு பஞ்சு திரி, ஒரு நெருப்பட்டி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சண்டே அன்னைக்கு 4:30 to 6 நேர கோவிலுக்கு போங்க. அங்க மெயினா இருக்கக்கூடிய கடவுள் யார்? சிவபெருமானா, பிள்ளையாரா, யார வேணாலும், அங்க யார் மெயினோ அவங்கள முதல்ல சேவிங்க. நேர போய் நவகிரகத்துக்கு விளக்கு போடணும்னு போடாதீங்க. என்னென்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்? அகல் விளக்கு, நல்ல தண்ணியில நினைச்ச அகல் விளக்கு, ஒரு பஞ்சு திரி, எண்ணெய், நெருப்பட்டி. இதோட நீங்க 9 வாரம் 9 தானியங்களை தானம் கொடுக்கணும். ஒரு கிலோ தானியம், 9 தானியம், என்ன தானியம் வேணாலும் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ஒரு தானியம், இந்த வாரம் ஒரு தானியம், அடுத்த வாரம் 9 வாரத்துக்கு 9 தானியங்கள். இதையும் இன்னைக்கு என்ன தானியம் நீங்க கொடுக்க போறீங்களோ அத பையில எடுத்து வச்சுக்கிட்டு நேர கோவில் கிளம்புங்க. மெயினா இருக்கக்கூடிய கடவுள் யார்? இறைவன் யார்? சிவபெருமானா இருந்தாக, லிங்கமா இருந்தால் நேர போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பிரதட்சணமா வாங்க. பிரதட்சணமா வரும்போது நவகிரகம் இருக்கு இல்லையா, அந்த நவகிரகத்தையும் ஒரு பிரதட்சணம் வந்துட்டு, சனீஸ்வரன் இருக்கும், எல்லாரும் ஒரு இடத்துல விளக்கேத்துவாங்க ஜென்ரலா.
அந்த இடத்துல நல்லா கைகூப்பி வேண்டிண்டு நவகிரகத்தை ஒரு சுத்திட்டு எல்லாரும் ஏத்தக்கூடிய அந்த ட்ரேல, விளக்கு ட்ரேல உங்க விளக்கு, உங்களுடைய அகல் விளக்கு, எண்ணெய், பஞ்சத்திரி நினைச்சு பொறுமையா செய்யுங்க. பஞ்சத்திரி நினைச்சு அழகா விளக்கு ஏத்துங்க. அதாவது பகவானை நினைச்சுக்கிட்டே தான் ஏத்தணும் விளக்கு. யாருக்கு நாகதோஷம் இருக்கோ அவங்களுக்கு அந்த நாகதோஷம் விலகி போயிடணும் அப்படின்னு விளக்கேத்திட்டு 9 சுத்து சுத்திட்டு நேர வாங்க. பைக்குள்ள நவதானியம் இருக்குல்ல, நீங்க யார பாக்குறீங்களோ உங்க மனசு சொல்லும் இவங்களுக்கு இந்த நவதானியத்தை கொடுங்க. யாரா வேணாலும் இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், சுமங்கலியாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு கொண்டு போய் உங்களுடைய தானியத்தை கொண்டு போய் தானம் கொடுத்துருங்க. தானம் கொடுத்துட்டு நேரம் யாரையும் விழுந்து சேவிக்க கூடாது. கோவில்ல தானம் கொடுத்துட்டு அப்படியே வரேங்கன்னு சொல்லி ஒரு 9 சுத்து, முதல்ல 9 சுத்து சுத்தி கொடுத்துடுறீங்க தானியத்தை. அப்புறமா கொடுத்து முடிச்ச அப்புறம் உக்காந்துருங்க. கோவில்ல கொடுத்த அப்புறம் தான் உட்காரணும். கொடுத்துட்டு உட்காந்துருங்க. உட்காந்துட்டு 5 நிமிஷம் கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த நாகதோஷம் விலகி போனோம், பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ யாருக்கோ. இல்ல நீங்களே போறீங்க, அந்த ஜாதகக்காரரே போறாங்கன்னாலும் எனக்கு நாகதோஷம் விளங்கி நல்லபடியா எனக்கு கல்யாணம் நடக்கணும், நல்லபடியா தொழில் நடக்கணும், நல்லபடியா வேலைக்கு போகணும், நல்ல என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை வேண்டிட்டு வாங்க. இது மாதிரி 9 ஞாயிற்றுக்கிழமை இடைவிடாமல் செய்ய வேண்டும். சரி, இந்த 3 நாள் எனக்கு வந்துடுச்சு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களை அனுப்புங்கள். பெண்கள் போனாக்க பெண்கள், ஆண்கள் அனுப்புங்க. இல்ல ஆண்கள் போனாக்க பிரச்சனையே இல்லை. ஆனா நான் டூர் போறவன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும். எங்கேயாவது ஒரு ஊர்ல மாட்டிக்கிட்டீங்கனாலும் அந்த ஊர்ல இருக்கிற நவகிரகத்தை சேவிங்க. விட்டுறவே கூடாது, விட்டுறவே கூடாது. 9 வாரம் கரெக்டா இருக்கணும். இப்ப லேடிஸ்க்கு என்ன பிரச்சனை, போறாங்க 3 நாள் 4 நாள் பிரச்சனை, போக முடியாத பிரச்சனை வந்துருச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட போய் விளக்கு மட்டும் போட்டு வர சொல்லுங்க. தானம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா 4 நாள் முடிஞ்சு 5ஆவது நாள் போறீங்கல்ல, பெண்டிங் இருக்கும்ல, 2ஓ 1ஓ ஒரு தானியம் பெண்டிங் இருக்கும். அதை சேர்த்து ஒரு 2 பேருக்கு கொடுத்துட்டு 2 விளக்கு போட்டோம். அது விளக்கு போட்டாச்சு, 2 தானியம் இருக்கு பேலன்ஸ். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு சுத்திட்டு உக்காந்துட்டு வந்துருங்க, போதுமானது. இது என்னன்னா இடைவிடாம கேப் வேணும். கேப் இல்லாம நேர அப்படியே முடிச்சுட்டு வந்துடணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க இடையில நிறுத்திட்டீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஆனது கட் ஆயிடும். அதுக்குத்தான் 9 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? பெரிய காசா செலவு பண்ண போறோம் இல்ல. ஒண்ணு கடவுளை கும்பிட்ட மாதிரி இருக்கும், அங்க இருக்கிற மெயின் டைட்டி இல்லையா, மெயின் கடவுள் இறைவனை நாம் சேவித்த மாதிரி இருக்கும், அவருடைய காலடியிலே சரணாகதி அடைந்த மாதிரி இருக்கும். 2வது நவகிரகத்தை சுத்தின மாதிரி இருக்கும். 3வது தானிய தானம் ரொம்ப விசேஷமானது. சரி, அடுத்த கேள்வி கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுல நான்வெஜ் எடுப்பாங்களே, நான் எடுக்கலாமா? பிரார்த்தனை பரிகாரம் பொழுது நான்வெஜ் தொடவே கூடாது. 9 வாரம் தானே, விட்டுருங்க நான்வெஜ். எதுக்கு? விரதம் மாதிரி இருக்கணும். காலையில ஒரு வேளை சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா இதை பண்ணுங்க. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறிடுச்சுன்னா நீங்க மாட்டுக்கு செய்ய போறீங்க வேலை இல்லையா? அதனால தயவு செய்து ஒரு பிரார்த்தனை, ஒரு பரிகாரம்னா இதுக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க. பரிகாரம் சிம்பிளான பரிகாரங்க, பெரிய செலவே தேவை கிடையாது. நீங்களே உங்க பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. சரிங்களா? செய்யுங்க. தோஷம் என்னங்க, நாகதோஷம் ஓடி போயிடுங்க உங்களை விட்டு, வாழ்க்கை நல்லா இருக்கும். செய்யறீங்களா? செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.